வெல்கம் டு ஆதி இன்ஸ்டியூட். நம்மளோட மேத்ஸ் கிளாஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியை பற்றி ஆல்ரெடி நம்மளோட கிளாஸஸ் வீடியோஸில் சரிங்களா, கூட்டு வட்டினா என்ன, அதில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது, இந்த காம்பவுண்டட் ஆனுவலி, குவார்ட்டர்லி சரிங்களா, ஹாஃபலி இருக்கு இல்லையா, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை, ஸோ இப்படி என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, அதில் எப்படிலாம் நம்ம கொஷின்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மேத்ஸ் கிளாஸஸ் வீடியோவில் ஏற்கனவே கிளியராக பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக் சம்ஸ் பார்க்கணும். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் 4th சாப்டரில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோலாம் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட மேத்ஸ் கிளாஸஸ் வீடியோ பார்க்காதவங்க கூட்டு வட்டிக்கு ஃபஸ்ட்டு கிளாஸஸ் வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைப்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ரைட், ஸோ ஃபஸ்ட்டு அந்த கிளாஸஸ் வீடியோ பாருங்கள், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 4.14ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அசல் 4000 ரூபா, வட்டி வீதம் 5%, 2 வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் டைப், அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது. ஓகே, அப்படின்னா என்னது ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? ஆண்டுக்கு ஒரு முறைனா வருஷமாக பிரிக்கணும், ஒவ்வொரு ஆண்டுகளாக பிரிக்கணும். 6 மாதத்து அரையாண்டுக்கு ஒரு முறை காம்பவுண்டட் ஹாஃபலின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? 6 மாதங்களாக பிரித்து அதுக்கான வட்டி பார்க்கணும். ஓகே, குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லும்போது 3 மாதங்களா காலாண்டுகளாக பிரித்து 1 இயரை காலாண்டுகளாக பிரித்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம டைரெக்டாக மெத்தட் போயிடலாம். ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது சரிங்களா. ஸோ ஃபார்முலா வைஸ் போகிறவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. அது கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். என்ன காரணம்னா இந்த மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேள்வியாக கேட்பாங்க. ஓகேவா, அதுக்காக நீங்கள் ஃபார்முலா படிச்சு தான் ஆகணும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவில் ஃபார்முலாவில் போய் நீங்கள் ஆன்சர் சம்மை பொறுத்தளவில் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பார்க்காதீங்க, அது உங்களுக்கு டைம் எடுத்துக்கிறணும். ஆனால் ஷார்ட்கட்டில் பார்த்தா சிம்பிளாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டேரெக்டாக நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஸோ காம்பவுண்டட் ஆனுவலி ஆண்டுக்கு ஒரு முறை, மொத்தம் எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஓகே, அப்போ ஆண்டுகளாக பிரித்தா எத்தனை தடவை பிரிக்கணும்? மொதல் 1 வருஷம், ரெண்டாவது 1 வருஷம், அப்படித்தானே? 2 வருஷத்தை நீ ஆண்டுகள் காம்பவுண்டட் ஆனுவலின்னு சொன்னால் ஆண்டுகளாக பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ வருஷமாக பிரித்தா 2 வருஷத்தை எத்தனை தடவை பிரிக்க முடியும்? 2 தடவை தான் பிரிக்க முடியும். மொதல் வருஷம், ரெண்டாவது வருஷம். ஓகேவா, 3 வருஷமாக இருந்தால் 3 வருஷம் ஒவ்வொன்றா 3 வருஷம் பிரிச்சலாம். மொதல் வருஷம், ரெண்டாவது வருஷம், மூணாவது வருஷம். ஓகேவா, ஸோ இந்த பிரிக்கிறது தான் அந்த ஆனுவலியா இல்லை ஹாஃபலியான்றது, புரியுதுங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி பர்சன்டேஜ்ன்றது எப்பயுமே வருஷத்துக்கு தான் இருக்கும். ஸோ இங்கே காம்பவுண்டட் ஆனுவலி இருக்கனால பிரச்சனை இல்லை, 5% அப்படியே வச்சுக்கலாம். ஹாஃபலியாக இருந்தால் பாதி பர்சன்டேஜ் தான் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் கான்செப்ட். ஓகே, ஸோ பார்ப்போமா? 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்தனால மொத்தம் 2ஆக பிரிப்போம். 2ஆக பிரிக்கிறனால 2-1 மெத்தட். 3 இயர்ஸாக இருந்தால் 3ஆக பிரிக்கணும், அப்போ 3-3-1 மெத்தட் அப்படின்னு மெத்தட் மாறும். ஓகே, அப்போ 2-1 மெத்தட் அப்ளை பண்ணுவோமா? அப்போ 2-1. ஸோ 2 and 1. ஓகே, என்னது 2 இயர்ஸ்ன்றது 2ஆக பிரிக்கிறனால 2-1 மெத்தட். ஓகே, ஸோ என்ன பண்ணா 4000 4000 ரூபாய்க்கு. ஓகே, எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்? 5% இன்ட்ரெஸ்ட்டு, 5% இன்ட்ரெஸ்ட் மொதல் இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ 4000 ரூபாய்க்கு 5% எவ்வளோ? 10% 400 ரூபா. ஓகே, அப்போ 5% எவ்வளோ சார் வரும்னா 200 ரூபா சரிங்களா. 5% எவ்வளோ வரும்னா 200 ரூபா. ஓகே, அடுத்தது நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்த அமௌண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜோ அது இங்கே வரணும். அடுத்தது இந்த வட்டியில் 5% கூட்டு வட்டின்றது அப்படி தானே, வட்டிக்கும் வட்டி பார்த்து தான் ஆகணும், அது பேர் தான் கூட்டு வட்டி. ஓகே, ஸோ 2000 ரூபாயில் 200 ரூபாயில் 200ல் 5% எவ்வளோ சார்? 10% பார்த்தா 20 ரூபா, 5% பார்த்தா 10 ரூபா, அவ்வளோதான். ஓகே, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 2 200 ரூபாயும் ஒரு 10 ரூபாயும் உங்களுக்கு வட்டி கிடைக்கும். அப்போ 2 200 ரூபான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 into 200 is equal to 400. ஸோ பேங்க்கில் டினாமினேஷன் இப்படி தானே போடுவாங்க. 1 into 10 ரூபா 10 ரூபா, மொத்தமாக 410 ரூபா வட்டி, 410 அப்படின்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த சம்முக்கான ஆன்சர் இதுதான், 410 அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா, ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக பார்க்கக்கூடியது. இது என்ன சார் எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் கவனிச்சுக்கோங்க. காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரிச்சுருவோம். முதல் வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் சரிங்களா,
அடுத்தது செகண்ட் இயர் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வட்டி போடுவாங்க. 2 வருஷத்துக்கு வட்டி போடுவாங்க. எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. 4,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் இயரில் அப்படின்னா மொதல் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு தான் வட்டி போடுவாங்க. அதுக்கு பேர் தான் இது காம்பவுண்டட் ஆனுவலின்னு பேர். சரிங்களா? இதே அரையாண்டுனா 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி போடுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ 4,000 ரூபாய்க்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வட்டி வரும். இப்போ முதல் வருஷம் முடியும் போது வட்டி கொடுப்பாங்க. எவ்வளோ வட்டி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் அவங்க சொன்ன 5% தானே நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. அப்போ 5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. எதில் சார் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் 5% எவ்வளோ வரும்? 200 வரும். ஓகே, ஸோ இதுதான் முதல் வருஷத்துக்கான வட்டி. ஓகே, ஸோ செகண்ட் இயர் அடுத்தது என்ன பண்ணுவோம்? அடுத்த வருஷத்துலேயும் ஒரு தடவை தான் வட்டி கொடுப்பாங்க. அந்த வட்டி எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் கால்குலேட் பண்ணும்போது உங்களுடைய அசலுக்கும் வட்டி கொடுக்கணும், போன வருஷத்துக்கு ஒரு வட்டி கொடுத்துருப்பாங்களே அந்த வட்டிக்கும் வட்டி கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் கூட்டு வட்டி. அசலுக்கும் கொடுக்கணும், வட்டிக்கும் வட்டி கொடுக்கறது பேர் தான் கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ அப்போ இதுக்கும் வட்டி கொடுக்கணும், இதுக்கும் வட்டி கொடுக்கணும். புரியுதா? இது உங்களோட அசல், அதுக்கும் வட்டி கிடைக்கணும். இது முதல் வருஷம் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வட்டி 2வது வருஷத்தில் கிடைக்கும். எத்தனை பர்சன்டேஜ்னா அதே பர்சன்டேஜ் தான், 5%. அதை மாற்றமே இல்லை. அதாவது 4,000 ரூபாயில் 5% 200 ரூபா, 200 ரூபா அந்த வட்டிக்கு 5% எவ்வளோனா 10 ரூபா. ஓகே, ஸோ இதுதான் கொடுப்பாங்க. ஆக மொத்தம் இப்போ உங்களுக்கு வட்டி எவ்வளோ வருதுன்னா இது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அசல், இதை விட்டுருங்க. வட்டி மட்டும் எவ்வளோ வருதுன்னா முதல் வருஷத்துக்கு ஒரு 200, 2வது வருஷத்தில் ஒரு 200 ரூபா, ஒரு 10 ரூபா. அதை தான் சொல்லியிருக்கேன். 200 ரூபா ஒரே ஒரு 10 ரூபா உங்களுக்கு வட்டியாக கிடைக்கும். ஸோ இதைத்தான் 2-1 மெத்தட்னு அப்ளை பண்ணி ஷார்ட்கட்டில் முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரலாக ஸ்கீம். ஓகே, ஸோ இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் ஃபார்முலா மெத்தட் தான் போகிறேன் அப்படின்றவங்க கவனிங்க. ஆண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A = P × 1 + R / 100 தி ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலா. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 4,000 × 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% / 100 பவரில் 2. எத்தனை ஆண்டுகள் தான் பவரில் வரணும்? 1 5 25. ஓகே, ஸோ 4,000 கவனிங்க. ஸோ 1 + 1/20 அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெப்பை எழுதிடுறேன். ஸோ இதை ஒரே நம்பராக மாற்றணும். அப்படித்தானே மேக்ஸில் ஒரு நம்பரோட ப்ளஸ்லேயே மைனஸ்லேயே ஒரு பின்னம் ஃப்ராக்ஷன் கண்டிப்பாக வரக்கூடாது. ரெண்டும் சேர்த்து ஒரே ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே இருக்க நம்பரால் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 20 × 1 20 தான் வரும். +1 அப்போ 1 ஆட் பண்ணணும். -1 இருந்தால் மைனஸை கழிக்கணும். ஓகே, அப்போ 20 + 1 21. 21 இது எப்படி யாருன்னா இதை மட்டும் எழுதி காமிக்கணும். 21/20 பவரில் என்ன இருக்கு? ஸ்கொயர். ஸோ இதுதாங்க இது. ஸோ இதை நான் பவரில் ஸ்கொயர் இருக்குன்னா 2 தடவை வரணும். என்ன 2 தடவை வரணும்? 21/20. இந்த 21/20 எப்படி வந்துச்சு தெரியுதுல? 21/20. ஓகே, ரைட். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோம். 0 0 கேன்சல். 1 2 2 2 1 2 அவ்வளோதான் 1. இங்கே 10 இருக்குது, மறந்துடாதீங்க. 10 × 21 × 21 441. ஸோ அப்போ 4,410 ரூபா அப்படின்றது அமௌண்ட். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் மொத்த தொகையாக தான் கிடைக்கும், அசல் கிடைக்காது. மொத்த தொகையாக தான் கிடைக்கும், வட்டி கிடைக்காது. புரியுதுங்களா? மொத்த தொகைனா தெரியல, அசலும் வட்டி சேர்ந்து தான் வரும் இந்த ஃபார்முலாவில். சரிங்களா? ஓகே, ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அசலை கழிச்சிட்டிங்கன்னா வட்டி மட்டும் எவ்வளோ தெரிஞ்சிடும்? 410 ரூபா. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பு போகிறக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த 2-1 மெத்தடில் அப்ளை பண்ணி ஈஸியாக ஆன்சர் பார்த்துலாம். புரியுதுங்களா? ஓகே, ரைட். ஸோ இது காம்பவுண்டட் ஆனுவலி மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 4.14ல் செகண்ட் சப்டிவிஷன் 5,000 ரூபா அசல், 4% இன்ட்ரெஸ்ட், 1.5 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி. சரிங்களா? ஸோ அதாவது காம்பவுண்டட் ஹாஃபர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2வது மெத்தட். இது எப்படி சார் பார்க்குறது? கவனிங்க. ஸோ ஹாஃபர்லி ஆனுவலியை பொறுத்தளவில் ஒன்றுமே இல்லை, அந்த இதை பிரிக்கிறது. சரிங்களா? கொடுத்துருக்க நாட்கள் மொத்தம் எவ்வளோ ஆண்டுகள் இருக்கோ அதை பிரிக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை மெத்தட் அப்படின்னு சொன்னால் சரிங்களா, காம்பவுண்டட் ஆனுவலினா வருஷமாக பிரிக்கணும். இங்கே காம்பவுண்டட் ஹாஃபர்லி அதாவது அரையாண்டு. அரையாண்டுன்றது எத்தனை மாதம் யோசிச்சு பாருங்க. 1 இயருக்கு 12 months அப்படித்தானே? 1 இயருக்கு 12 months. அப்போ ஹாஃப் இயர் அதாவது அரை ஆண்டுக்கு 6 months. அப்போ 6 மாதங்களாக பிரித்து நீங்கள் வட்டி பார்க்கணும். ஓகே, எவ்வளோ நாட்களுக்கு? 1.5 வருஷத்தை 6 மாதமாக பிரித்து நீங்கள் வட்டி பார்க்கணும். 1.5 வருஷம் 1.5 இயர்ஸ், அதுக்கு எத்தனை 6 மாதம் வரும்? எத்தனை 6 months அப்படின்னு பார்த்தா 3 times வரும். அப்படி தானே? ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு 6 months, செகண்ட் 6 months,
தேர்ட் 6 month 3-6 மாதங்கள். ஸோ இப்படி 6 மாதங்களுக்கு நீங்கள் வட்டி பார்க்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3-6 மந்த்துக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4% கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு 4%. நமக்கு 6 மாத ஸ்கீமாக இருந்தால் எத்தனை சதவீதம் வட்டி? ஷார்ட்கட் போகிறதுக்கு சரிங்களா? ஷார்ட்கட் ஃபார்முலாவில் போகிறதா இருந்தால் 4%ன்னு நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா? அங்கேயே ஃபில்டர் ஆயிரும். ஓகே. ஸோ ஷார்ட்கட்டில் போகிறதா இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 4%, அப்போ 6 மந்த்துக்கு 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2% மட்டும்தான் பார்க்கணும். ஓகே. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? 6 மாதமாக பிரிக்கணும், வட்டியில் பாதி பார்க்கணும், அவ்வளோதான். ஏன்னா இது ஹாஃப் இயர்லி. ரைட். ஸோ எத்தனை 6 மாதம்? 1 2 3. ஸோ 3-6 மாதங்கள் வரனால 3-3-1 மெத்தடில் அப்ளை பண்ணணும். 2-6 மாதம் வந்துருந்துச்சுன்னா 2-1 மெத்தடில் அப்ளை பண்ணணும். அங்கே பார்த்தோம் இல்லையா 2 years, 2 ஒரு வருஷம் தான். அப்போ 2-1 மெத்தட். இங்கே எத்தனையா பிரிக்கிறதாங்க 3ஆக பிரிச்சுருந்தா 3-3-1, 2ஆக பிரிச்சுருந்தா 2-2-1, அவ்வளோதான். ஓகே சார். 2-1 இங்கே 3-3-1 அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே. ஸோ புரியுதுங்களா? 3-3-1 இது எப்படி வந்துச்சு? 3ஆக பிரிக்கிறனால 3-3-1. எவ்வளோ அமௌண்ட்? அசல். எப்பயுமே இந்த மெத்தட் போகும்போது அசல் பிரின்சிபல் அமௌண்ட்டில் பர்சன்டேஜ் இங்கே வரணும். எத்தனை பர்சன்டேஜ் வரணும்? 4% பார்த்தா அது ஒரு வருஷம் வட்டி. நம்ம 6 மாதம் தான் பார்க்கணும். அப்போ 2% தான் பார்க்கணும். ஸோ 2% வட்டி தான் பார்க்கணும். 5000 ரூபாயில் 2%, அதாவது 10% எவ்வளோன்னு பாருங்களேன். 1%. ஏன்னா 5000 ரூபாயில் 2% தானே வேணும். அப்போ 1%னா 2 0 எடுத்துட்டிங்கன்னா 50 ரூபான்றது 1%. அப்போ 2% எவ்வளோ சார் வரும்னா 100 ரூபா. புரியுதுங்களா? 5000 ரூபாயில் 1% 50 ரூபா, 2% 100 ரூபா. ஓகே. ஸோ இதில் 2% பார்க்கணும். 2% தான் பார்க்கணும். இந்த வட்டியில் 2% எவ்வளோ? 100 ரூபாயில் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தாலும் அதே தான் 2 ரூபா. ரைட். புரியுதுங்களா? 2 ரூபா. அடுத்தது 2 ரூபாயில் 2%. அதான் புரிஞ்சுக்கோங்க. 2 ரூபாயில் 2% பார்க்கணும். சரி, இது எப்படி சார் பார்க்குறது? 2 ரூபாயில் 2% நான் எப்படி பார்க்குறது? குழப்புதே. புரியுதா நான் சொல்கிறது? முதல் அசலில் பார்க்கணும், அடுத்து ஒரு வட்டி வரும், அந்த வட்டியில் பார்க்கணும். இப்போ அடுத்ததான் என்ன பண்ணணும்? இந்த வட்டியில் எத்தனை பர்சன்டேஜ்? ஒரே பர்சன்டேஜ் தான், அதை பார்க்கணும். 2 ரூபாயில் எப்படி சார் 2% பார்க்குறது அப்படின்னா 2 ரூபாயில் நீங்கள் என்ன பண்ணணும்? 1% முதல் பார்க்கணும். யோசிச்சு பாருங்கள். முன்னாடி 0 இருந்தால் கேன்சல் பண்ணலாம். 0 இல்லைன்னா புள்ளி வைக்கணும். ரைட். எனக்கு குழப்பமாக இருக்குன்னா முன்னாடி 2 0 போட்டுக்கிறேன். ஓகே. எனக்கு தேவை என்னது? 1% வேணும். 1% வேணும்னா என்ன பண்ணணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். கரெக்ட் தானே? 1% வேணா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ எங்கே வைக்கணும்? இங்கே வைக்கணும். அப்போ 0.02 பைசா அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு தேவை எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்? 2% இன்ட்ரெஸ்ட். அப்போ 0.04 பைசா அப்படின்னு அர்த்தம். அதாவது 0.04 அப்படின்றது நமக்கு பைசாவா? ஏன்னா 2 ரூபாயில் 2%ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? இல்லை 2 ரூபாயை நான் 200 பைசான்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா? அதில் 2% எவ்வளோன்னு பார்க்குறேன். 4 பைசா, 0.04 பைசா, 4 பைசா அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்படி வந்தாலும் ஓகே தான். ரைட். ஸோ இப்போ புரியுதுங்களா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிடுவோமா? டினாமினேஷன் அப்போ என்ன அர்த்தம்? இந்த மெத்தட் படி 3 100 ரூபாயும் 3 2 ரூபாயும் ஒரே ஒரு 0.04 பைசாவும் கிடைக்கும். அப்போ 3 × 100 300 300 ஓகே. 3 × 2 3 2 ரூபா 6 ரூபா. 1 × 0.04 இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? கரெக்டாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. முழு நம்பர் 0 தான். பாயிண்ட்டுக்கு அங்கிட்டு போயிடணும். முழு நம்பரை தாண்டி தான் போகணும். ஆட் பண்ணிங்கன்னா 306 ரூபா.04 பைசா. ரைட். 4 பைசா. 306 ரூபா 4 பைசான்னு அர்த்தம். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எதுக்கு? இந்த சம்முக்கு. ஓகேவா? இதுதான் ஆன்சர் 306.04. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இல்லை இது எனக்கு புரியலை அப்படின்னா உண்மையான நேச்சுரல் மெத்தட் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது 1.5 வருஷத்தை 6 மாதங்களாக பிரிக்கணும். அப்படி பிரித்தேன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த், முதல் 6 மாதம் ஃபஸ்ட்டு சரிங்களா? ஃபஸ்ட்டு 6 மந்த்னு பிரியும். அடுத்து 2வது 6 மாதம், 3வது 6 மாதம். ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா? மேனுவலாக முதல்ல அப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா நான் 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 5000 டெபாசிட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு நம்ம அக்ரிமெண்ட் படி 4% பேசியிருக்கோம். ஸோ இது வருஷத்துக்கு 4%. நம்ம 6 மாதங்கள் தான் பார்க்க போகிறோம். அப்போ 2% தான் பார்க்கணும். அப்போ மொதல் 6 மாதத்துக்கு புரியுதுங்களா? 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கொடுப்பாங்க சரிங்களா? 1.5 வருஷம்னால 6 மாதமாக பிரித்து வட்டி கொடுப்பாங்க.
மொதல் 6 மாதம் முடியும் போது என்ன வரும்னா நமக்கு இந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் 2% வட்டி வரும். புரியுதுங்களா? 2% தான் வரும் 6 மாதத்துக்கு. அப்போ எவ்வளோ 2%? 100 ரூபா வட்டி வரும். ஓகே. ஸோ ரெண்டாவது 6 மாதம் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மொதல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் 6 மாதத்துக்கு வந்த வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அசலுக்கு வட்டி 2%, அடுத்தது வட்டிக்கு வட்டி கிடைக்கும். இந்த 100 ரூபாய்க்கு உங்களுக்கு வட்டி 2% கொடுப்பாங்க. அப்போ இங்கே 100 ரூபா, 100 ரூபாவில் 2% 2 ரூபா. புரியுதுங்களா? 100 ரூபாவில் 2% 2 ரூபா. இப்போ மூணாவது 6 மாதம் ரைட்டில் முதல் 6 மாதம் முடித்தோம். மூணாவது 6 மாதம் கால்குலேட் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே கூட்டு வட்டியில் அசலுக்கு வட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அது போக வட்டிக்கு வட்டி கிடைக்கும், வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். அந்த மாதிரி அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மூணாவது 6 மாதம் கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? உங்களோட அசலுக்கு வட்டி மொதல் 6 மாதம் இந்த 100 ரூபா, இந்த வட்டிக்கு வட்டி, இந்த 100 ரூபாய்க்கு வட்டி, இந்த 2 ரூபாய்க்கு வட்டி, இப்படி எல்லாத்துக்குமே வட்டிக்கு வட்டியெல்லாம் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த 5000 ரூபாய்க்கு 100 ரூபா 2%, கரெக்ட் தானே? 2% 5000 ரூபாய்க்கு 100 ரூபா, இந்த 100 ரூபாய்க்கு 2% ஒரு 2 ரூபா, இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 2 ரூபா, புரியுதுங்களா? இந்த 100க்கு ஒரு 2 ரூபா, இந்த 2 ரூபாய்க்கு 2%ன்றது இப்போ தான் நான் பார்த்து சொன்னேன் 0.04. ஸோ இதுதான் மீனிங். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம்னா அசலை மட்டும் விட்டுருங்க. வட்டி எவ்வளோன்னு பார்த்தா இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100, 300, 300. அதே மாதிரி 2 ரூபாவில் இங்கே ஒரு 2 ரூபா, இங்கே ஒரு 2 ரூபா, இங்கே ஒரு 2 ரூபா, 2 ரூபாவில் 2 ரூபா 6 ரூபா, ஒரே ஒரு 0.04. இதுதான் மீனிங். புரியுதுங்களா? ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை இன்னொன்று ஃபார்முலா போவோம். ஃபார்முலா அரை ஆண்டுக்கு ஒரு முறைக்கு ஃபார்முலா P × 1 + R/100 200 பவர் 2 அப்படின்னு மாறிடும். அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000. 1 + rate of interest 4%, 4/100 the whole power 2 × என்னோட வேல்யூ எப்பயுமே ஃபார்முலாக்குள்ளே போகும்போது இந்த கலப்பு பின்னத்தில் இருக்கக்கூடாது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது, ஒரே ஃப்ராக்ஷனாக இருக்கணும். அப்போ 2 + 1 3/2 தான் எண்ணு. ஸோ இதை தான் அங்கே அப்ளை பண்ணணும். 3 எண்ணுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும்? 3/2ன்னு போடணும். 2 கேன்சல். ஓகே, 5000. ஸோ ஒரு நாள் 25 நாளா? ரைட், நல்லா கவனிச்சுக்கோங்க. 25 + 1 அப்போ 26/25. 26/25 பவரில் என்ன இருக்கு? 3. அப்போ 3 தடவை வரணும். 26/25. ஓகே, 26 / 25 × 26 / 25 × 26 / 25. அப்படியே கேன்சல் பண்ணுங்க. ஒரு தடவை 25, 2 தடவை 25, இந்த 200 இருக்கும். ரைட், 200ல் 25ஆல் அடித்தா 8 தடவை 8 25. அவ்வளோதான். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் 25ஆல் டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு 5306.4 கால்குலேட்டரில் கூட போட்டு பாருங்கள். ஸோ இவ்வளோ வரும். ஸோ இது பெரிய வேலை, பெரிய ப்ராசஸ். அதுக்கு நீங்கள் பர்சன்டேஜ்லேயே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கடைசியில் 25ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் இதில் அசலை கழிச்சு வட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். 306.4. புரியுதுங்களா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 4.14ல் தேர்ட் சப்டிவிஷன். அசல் 30,000க்கு முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8% எனில் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ஆயிருதுன்னா நம்மளோட மெத்தட்ஸ்லேயே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸாக வந்துடுது. புரியுதுங்களா? ஸோ அதாவது வட்டின்றது 1% இருக்கணும். 1% இருந்து 2 years அப்படின்னு இருந்தால் அதை நம்ம காம்பவுண்டட் ஆனுவலியில் அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம்? 2-1 மெத்தடில் அப்ளை பண்ணி அந்த 1% வட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அது ஒரு மெத்தடில் போயிடும். ரைட், இல்லை இது அரை ஆண்டுலாம் போகாது. இது ஆனால் இத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா காம்பவுண்ட் ஆனுவலி தான். புரியுதுங்களா? ஸோ அரை ஆண்டு காலாண்டுனா மென்ஷன் பண்ணுவாங்க. ஹாஃப் வலியும் குவார்ட்டர்லியும் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தா முதல் வருஷத்துக்கு ஒரு வட்டி, ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு வட்டி. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷார்ட்கட் போகும்போது நம்ம பிரித்து செய்வோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படி தான் போக முடியும். இந்த 2-1 3-3-1 மெத்தட போக முடியாது. ஸோ அதனால தான் நான் ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா 2 வருஷம் மொத்தம் 2 years. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயர் அட் சேம் டைம் செகண்ட் இயர், ரெண்டாவது வருஷம் செகண்ட் இயர். ஸோ இது ரெண்டுக்குமே நம்ம வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட மீனிங் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வட்டிக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டி, அசலுக்கும் வட்டி, வட்டிக்கும் வட்டி, அவ்வளோதான். சரிங்களா?
ஸோ இப்போ அப்ளை பண்ணுவோமா? நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம்? நம்ம 30,000 30,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். 30,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல் வருஷம் முதல் ஆண்டில் 7% முதல் வருஷம் முடியும் போது ஃபர்ஸ்ட் இயர் எண்ட் ஆகும்போது எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னா 7% இன்ட்ரெஸ்ட்டோ அதை உங்களுக்கு வட்டியாக கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ 30,000 ரூபாய்க்கு 7% என்ன வரும்? 1% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா. அப்படி தானே? 1% 300 ரூபா. அப்போ 7% 7 3 21 2100 ரூபா வட்டி வரும். அப்போ முதல் ஆண்டு முடிவில் 2200 ரூபா வட்டி கிடைக்கும். அவ்வளோதான். வட்டிக்கு வட்டியெல்லாம் இங்கே கிடையாது. முதல் வருஷத்தில் வட்டி மட்டும் தான் கிடைக்கும். அடுத்தடுத்து போகும்போது தான் வட்டிக்கு வட்டியெல்லாம் கிடைக்கும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ செகண்ட் இயர் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, செகண்ட் இயர் கான்செப்டே என்னன்னா, அசலுக்கும் வட்டி வட்டிக்கும் வட்டி, அதை மறந்துடாதீங்க. அப்போ இந்த உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இந்த அசலுக்கும் வட்டி கிடைக்கணும். போன வருஷம் கிடைச்ச, அதாவது முதல் வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்கும் வட்டி கொடுக்கணும். அது பேர் தான் கூட்டு வட்டி. ஆனால் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தா செகண்ட் இயரில் 8% மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரே பர்சன்டேஜ் பார்த்தோம். இப்போ செகண்ட் இயர் போகும்போது இந்த அமௌண்ட்டு தான் இதுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது. 8% வட்டி வரணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பாப்பாமா, அப்போ உங்களுடைய அசல் 30,000 ரூபாய்க்கு 8%, 1% 300 ரூபா. அப்போ தானே பார்த்தோம். ஸோ 8ஆல் பெருக்க போகிறோம். 8 3 24 2400 ரூபா. ஓகே, 2400 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இதில் 8%, போன வருஷம் வட்டிக்கு 8% கொடுக்கணும். இதில் 1% எவ்வளோன்னு பார்த்தா 21 ரூபா. அது 8ஆல் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 8 8 2 16 168 ரூபா. புரியுதுங்களா? ஸோ அப்போ 8% பார்க்கணும் 2100 ரூபாவில். அப்போ 168 ரூபா வருது. எனக்கு ஆக மொத்தம் வட்டி எவ்வளோ வந்திருக்கு? அசலை விட்டுருவோமா? வட்டி இது ஒரு 2100, இது ஒரு 2400, இது ஒரு 168. அசலை தவிர மிச்சம் எல்லாமே வட்டி தான். அப்போ முதல் வருஷம் 2100 ரூபா. செகண்ட் இயரில் ஒரு 2400, அதே போக ஒரு 168. அதை விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்தா எனக்கு 68 6 வருதா? ஓகே, 4668 ரூபான்றது எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிரும். அவ்வளோதான். 4668. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. அவ்வளோதான். 3ஆவது வருஷத்துக்கு இன்னொரு பர்சன்டேஜாக இருந்தால் 3ஆவது வருஷத்தில் என்ன பண்ணும்? இன்னொரு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணும். எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணும்? அசலுக்கு இந்த வட்டி எல்லாத்துக்குமே வட்டி பார்க்கணும். அவ்வளோதான் மெத்தட். ஓகேவா? ஸோ அப்படி ஒரு சமயம் இருக்குது. பாப்பா அடுத்து. ரைட். ஸோ எக்ஸசைஸில் வரும். இது எனக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஃபார்முலா அப்போ என்ன சார் அப்படின்னா, A = P × 1 + R1/100 முதல் வருஷத்துக்கு × 1 + R2/100. ஒரே பர்சன்டேஜாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்னா R/100 தி ஹோல் ஸ்கொயர்ட், பவரில் ஸ்கொயர்டுன்னு போட்டு 2 வருஷம் இல்லையா, 2 தடவை அப்ளை பண்ணுவோம். ஓகே, இங்கே வேறு பர்சன்டேஜ்னால தனித்தனியாக அப்ளை பண்ணணும். அசல் 30,000 × 1 + R1 7/100, 1 + R2 எவ்வளோ வரும்? 8/100. ஸோ அவ்வளோதான். ஸோ கேன்சல் பண்ணி 30,000 என்ன ஆயிரும்? அடிக்க முடியாதுல. 100 + 7 107/100 இன்ட்டு இங்கே என்ன ஆயிரும்? 100 + 8 108/100. ஓகே, 0 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். அவ்வளோதான். ஸோ 3ஆல் 107 × 108 மல்டிப்ளை பண்ணும்போது 30,000 34,668ன்னு வரும். இதுதான் அமௌண்ட்டு. வட்டியோடு சேர்ந்து அசலும் சேர்ந்து வரும். அதில் உங்களுடைய அசலை மட்டும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கான வட்டி 4,668 ரூபான்னு கிடச்சிடும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ரிசல்ட் வரும். அசலை கழிச்சு வட்டி பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இது ஒரு வித்தியாசமான கொஸ்டின். அப்படி தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 4.14ல் 4th சப்டிவிஷன் 10,000 ரூபா அசல், 8% இன்ட்ரெஸ்ட், 3/4 இயர்ஸ், அதாவது 2.25 வருஷம். சரிங்களா? ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் கூட்டு வட்டி என்ன? ஸோ இதுவுமே என்னது? அந்த ஸ்கீம் அரையாண்டு, காலாண்டு, அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை, இந்த மாதிரி ஸ்கீமில் இது ஒரு வித்தியாசமான கொஷின். ஸோ இது எப்படி சார் அப்ளை பண்ணுறது? அதாவது ஃப்ராக்ஷனில் கொடுப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆண்டுகளை ஃப்ராக்ஷனில் 2.25 வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதானே 3/4 இயர்ஸ். இல்லை, இந்த 3/4 இயர்ஸ்க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 3/4 × 12. ஸோ என்ன ஆகும்? 1 நாள் 3 நாள் 9 மாதங்கள், அதாவது 2 இயர்ஸ் 9 மந்த்துக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு மாதங்களை தனியாக கொடுக்கலாம். ஓகேவா? 9 மந்த்து, இல்லை 6 மந்த், இல்லை 3 மந்த், இல்லை 4 மந்த்துன்னு இப்படி மாதங்களை தனியாக கொடுக்கலாம். இல்லை அதை ஃப்ராக்ஷனாக மாற்றி கொடுக்கலாம். சரிங்களா?
மாதங்கள் தனியாக கொடுத்தாங்கனாலுமே இப்போ 9 மந்த்துன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் 9 12ஆல் டிவைட் பண்ணி கொண்டு வரணும். அப்போ 3 9 நான் 3 பண்ணுறேன் 3/4 அப்படின்னு ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வரணும். சரிங்களா? மாதங்களாக கொடுத்துருந்தா இப்போ அவங்க அப்படி கொடுக்கல, டேரெக்டாகவே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷனாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ 2.25 வருஷத்துக்கு நம்ம பார்க்கணும். ஓகே, ஆண்டுக்கு ஒரு முறை. ஆண்டுக்கு ஒரு முறையாக இருந்தால் 3 வருஷமாக இருந்தால் 331 மெத்தடில் போகலாம். சரி, 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு அந்த 3 மாதத்தை மட்டும் கழிச்சிருவோமா சார்னா அப்படி பண்ண முடியாது. கூட்டு வட்டியில் தனி வட்டியில் அப்படிலாம் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா எத்தனை வருஷமானாலும் ஒரே வட்டி தான், பர்சன்டேஜ் மாறாது. ஆனால் இங்கே என்ன ஆயிரும், வட்டிக்கெல்லாம் வட்டி போடும்போது அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை 2 வழியில் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேங்க, நீங்கள் 2 இயர்ஸுக்கு பார்த்துடலாம். அதுக்கடுத்து 3/4 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வருதுன்னு பார்த்துக்கலாம். 2 வருஷத்துக்கு எவ்வளோ வருது, அடுத்தது 3/4 ஆண்டு அந்த 9 மாதங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு தனியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ், அதான் ரொம்ப சிம்பிளாச்சே. 2-1 மெத்தடில் அப்ளை பண்ணால் போதும். 2 இயர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். 2 இயர்ஸ்க்கு பாருங்கள் என்ன பண்ண போகிறேன், 2 and 1 மெத்தட் 2-1 மெத்தடில் அப்ளை பண்ணால் போதும். என்ன பண்ணணும், 10,000 எடுக்கணும். ஓகே, ஸோ 8% பார்க்கணும். அரை ஆண்டுனா தான் கம்மியாக பார்க்கணும், காலாண்டுனா தான் கம்மியாக பார்க்கணும். மிச்சப்படி என்ன பர்சன்டேஜ் அதை அப்படியே பார்க்கணும். 10,000 8%, 10,000 1% 100 ரூபாயா, 2 0 எடுத்தால் 1% 100 ரூபா. அப்போ 8ன்றப்ப 800 ரூபா, 800 rupees. ஓகே, அடுத்தது இதில் 8% அப்படி தானே, ஃபஸ்ட்டு அசலில் பார்க்கணும், அடுத்து வந்த அமௌண்ட்டில் அந்த பர்சன்டேஜ் பார்க்கணும். அப்போ இதில் 8% பார்த்தா என்ன ஆகும், 1% எவ்வளோன்னு கேட்டால் 2 0 எடுத்தாலே 1%. அப்போ 8 ரூபா 1%, 8%ன்றது 8 8 64 ரூபா. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன வருத்தம் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு என்ன வட்டி வரும்னு பாருங்கள், 2,800 ரூபா. 2 × 800 அப்போ 1,600. ஓகே, அதே மாதிரி 1 × 64 அது ஒரு 64. அப்போ 1,664 ரூபான்றது என்னது, 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி. 2 வருஷத்துக்கு மட்டும் பார்த்துட்டோம். 2 வருஷத்துக்கான வட்டி பார்த்தாச்சா, 2 வருஷத்துக்கு இவ்வளோ வட்டி வரும். மொத்த வட்டி எவ்வளோதான், 2 இயர்ஸ்க்கு வட்டி எவ்வளோ, 1,664 ரூபான்ற மொத்த வட்டியே கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ நான் 3/4 ஆண்டு கடைசியாக 2 வருஷத்துக்கு அப்புறம் தான், அந்த 2 இயர்ஸுக்கு அப்புறம் தான் அந்த 9 மாதங்களுக்கு தனியாக பார்க்கணும். சரிங்களா? அப்போ 3/4 ஆண்டுகள் 3/4 இயர்ஸுக்கு பார்க்குறேன், இல்லை 9 மாதங்கள். ஸோ 3/4 நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வருஷத்தை குறைஞ்சி போச்சுனாலே வட்டி மாறுதுன்னு அர்த்தம். 1% ஒரு வருஷம் சொல்லிட்டா அந்த 8% தான் வட்டி. ஆனால் 9 மாதம் 6 மாதம்னா என்ன அர்த்தம், அந்த பர்சன்டேஜ் வட்டி கிடையாது, சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ 3/4 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ், 8% தானே. அப்போ 8, அப்போ அடிச்சிங்கன்னா 1 4 4 2 8 6% தான் வட்டி. புரியுதுங்களா? ஒரு வருஷத்துக்கு 8%ங்க. அப்போ ஒரு 6 மாதத்துக்கு நான் 4%, 3 மாதத்துக்கு நான் 2%, இப்படி பிரியும். புரியுதுங்களா? அப்போ 6 மாதத்துக்கு ஒரு 4, 3 மாதத்துக்கு ஒரு 2, ஆக மொத்தம் 9 மாதத்துக்கு 6%. இதுதான் கான்செப்ட். இல்லை நான் இப்படியே எடுத்துக்கிறேன், 3/4 அந்த 8 எத்தனை பர்சன்டேஜால் பெருக்கிறோமோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6%. ஸோ ஒரு வருஷத்துக்கு 8%, 9 மாதங்களுக்கு 6%. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, அப்போ 6% தான் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். ஆனால் எங்கே பார்க்கணும் அப்படின்றது தெளிவாக தெரியும். எங்கே பார்க்கணும், கூட்டு வட்டி அப்படின்னா அசலுக்கும் பார்க்கணும், வட்டிக்கும் பார்க்கணும். அதை மறந்துடாதீங்க. அசல் என்னது, 10,000 ரூபா. 10,000 ரூபாயில் 6%. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்திருக்க வட்டி என்னது, 1,664 ரூபாயில் 6%. அவ்வளோதான். ஸோ இதில் 6% உங்களுக்கு தெரியும். 1% 100 ரூபாயா, 6ஆல் பெருக்குன்னா 600 ரூபா. ஓகே, ஸோ இதில் 6%, 1% எவ்வளோன்னு பார்த்தா 16.64 ரூபா. கரெக்டானே, பாயிண்ட் வைக்கணும். இன்ட்டு 6 ரூபா, 6 24க்கு 4 மிச்சம் 6. கரெக்டானே, 6 36 + 6 42க்கு 2 மிச்சம் 4. 6 36 + 4 40, 0 மிச்சம் 4. 6 + 4 10. அப்போ 100 ரூபா 24 பைசா. கரெக்டானுங்க, 60 ரூபா 60 ரூபா, அது கரெக்டாக. 6 36 கரெக்டாக 100 ரூபா 24 பைசான்னு வரும். கரெக்டாக 100.24. ஸோ இதை கூட்டுனீங்கன்னா இந்த 3/4 ஆண்டுகளுக்கான வட்டி இதை ஆட் பண்ணால், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், அசலுக்கான வட்டி ப்ளஸ் வட்டிக்கான வட்டி ஆட் பண்ணால் அந்த கடைசி 9 மாதத்துக்கு என்ன வட்டின்றது தெரிஞ்சிடும். அதோட இந்த மொதல் 2 வருஷ வட்டியும் சேர்த்தீங்கன்னா மொத்த வட்டி தெரிஞ்சிடும். தனித்தனியாக கூட்ட வேணாம், மொத்தமாகவே கூட்டிடும். இந்த 2 வருஷ வட்டியும் சேர்த்துருவோமா, 2.25 வருஷத்தை நம்ம மொத்தம் பார்க்கணும். இதில் கூட்டினா என்ன வரும்னா 3/4 ஆண்டு 9 மாதங்களுக்கான வட்டி மட்டும்தான் தெரியும்.
இதோட இதையும் சேர்த்து கூட்டுனீங்கன்னா மொத்தமாகவே கண்டுபிடிச்சலாம். 1664 ரூபாயும் சேர்த்துருங்க. அப்போ என்ன ஆயிருன்னா இது 2 இயர்ஸ். இது என்னது அந்த 3/4 இயர்ஸ். 3 ஆட் பண்ணுங்க. 0.24 இங்கே 4 இங்கே 6 இங்கே என்ன வரும் 6 + 7 13க்கு 3 மிச்சம் 1 2364 ரூபா புள்ளி 24 பைசா அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுவே சிம்பிள். இதவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு மெத்தட் கூட உங்களுக்கு தேவையில்லை தான். சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணும். நீங்கள் இப்படியே பார்த்துக்கலாம். ஸோ இத்தனை ஆண்டுகள் இத்தனை மாதங்கள் கொடுத்தாலும் சரி, இத்தனை ஆண்டுகள் 3/4 இயர்ஸ்ன்னு கொடுத்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மொதல் ஆண்டுகளுக்கு தனியாக பார்த்துட்டு கடைசியாக அந்த இத்தனை மாதங்களுக்கு தனியாக பார்த்துக்கலாம். ஸோ அங்கே பார்க்கும்போது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அசலுக்கு வட்டி வரும், அதுக்கு முன்னாடி வந்த வட்டிக்கும் வட்டி பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ ஓவராலாக டோட்டலாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு இதெல்லாம் வேணாம், ஃபார்முலாவில் தான் போகணும் அப்படின்றவங்க கவனிங்க. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஃபார்முலா? A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஸோ இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஸ்கீமில் அப்ளை பண்ணுறது. அடுத்து எக்ஸ்ட்ரா இத்தனை மாதங்கள்னு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு கண்டுபிடிக்கிறது B/C × R/100. அது எக்ஸ்ட்ரா அந்த மாதங்கள் எத்தனை மாதங்கள்னு சொல்கிறாங்களோ அதுக்காக. ஓகே. ஸோ இதில் பாருங்கள், அசல் 10,000 ரூபா 10,000 × 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% / 100 பவரில் n எத்தனை ஆண்டுகள்? 2 வருஷம். ஓகே. 1 + இந்த B/Cன்றது ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே வரணும். 3/4 × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தா 8/100 அவ்வளோதான். ஓகே. 1 நாள் 2 நாள் அதான் 3 × 2 6%. இங்கே போட்டோம்ல அதான். ஓகே. இங்கே என்ன ஆகும் பாருங்கள், 10,000 × 100 + 8 108. 108/100 ஸ்கொயர்டுனால 2 தடவை போகிறேன். 108/100 × 108/100. ஓகே ரைட். இங்கே என்ன ஆகும் பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னா 3 × 2 6ங்க. 100 + 6 106/100 ஹோல் பவரில் ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு தடவை தான். ரைட். கேன்சல் பண்ணுவோம். 0 0 0 0 0 0 கேன்சல். ரைட். ஸோ அடுத்தது கேன்சல் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 100 வேணால் 4 டேபிள் அடிப்போமா? 25 4 இங்கே எத்தனைங்க ஈர்னாங்க 8 மிச்சம் 2 28ல் 7 4. ஸோ 27 4ன்னு வருது. ஓகே. ஸோ அடுத்தது 25 கேன்சல் பண்ண முடியாது. இல்லைன்னா நீங்கள் எப்படியே வச்சுருக்கலாம், 100னே வச்சுருக்கலாம். 100னே வச்சுக்கோங்க. 108னே இதை வச்சுக்கோங்க. 108னே. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100ஆல் டிவைட் பண்ணும்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 10 2 3 6 4 24/100ன்னு வரும். ரைட். ஸோ 100ஆல் டிவைட் பண்ணுறதுனால 12 3 6 4.24ன்னு வரும். ரைட். ஸோ இதுதான் அமௌண்ட்டு. இதில் அசலை கழிச்சிட்டிங்கன்னா 2364.24ன்னு உங்களுக்கு வட்டி கிடச்சிரும், கூட்டு வட்டி. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த மெத்தட். ரொம்ப ஈஸியாக இருக்கும். திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி பாருங்கள். கொஷின் இந்த மாடல் இவ்வளோ தூரம் போகவே கூடாது. இந்த மாடல் கொஷின் இந்த இத்தனை ஆண்டு இத்தனை மாதங்கள்ன்ற கான்செப்டில் இருக்கிறது வந்து மொத்தத்தில் 2 கொஷின் தான் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸில் ஒன்று, எக்ஸசைஸில் ஒன்று. அது ரெண்டுக்கு என்ன ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்ம போய் மெத்தட் தெரியணும், அப்ளை பண்ணுற மெத்தட் தெரியணும், புதுசாக ஒரு சம் வரும்போது செய்ய தெரியணும். ஆனால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சம்மெல்லாம் போய் அங்கே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டக்குன்னு அடிக்கிற கெப்பாசிட்டி இருந்தால் தான் நீங்கள் ஒரு எக்ஸாமை டைமுக்குள்ளே கிளியர் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 4.18ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 5000 ரூபா அசல் 4% வட்டி 2 இயர்ஸ். இதுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவனிங்க. அதாவது ஒரு அமௌண்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெண்டுக்கும் ஒரு வட்டி கிடைக்கும். கூட்டு வட்டியில் ஒரு வட்டியும், ஏன்னா வட்டிக்கெல்லாம் வட்டி போடும்போது அங்கே கூடுதலாக வரும். அதே மாதிரி தனி வட்டியில் அப்ளை பண்ணும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே. ஸோ இது 2 அமௌண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன, 2 இயர்ஸுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃபரன்ஸ் கேட்டால் சிம்பிள், கூட்டு வட்டி என்ன, தனி வட்டி என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? தப்பே இல்லை. ஆனால் டிஃபரன்ஸ் மட்டும் எப்பயுமே கேட்க மாட்டாங்க. என்ன கேட்டுருவாங்க, சில நேரம் பிரின்சிபல் என்ன, இங்கே மட்டும்தான் கூட்டு வட்டியில் மட்டும்தான் இந்த 2 இயர்ஸ் டிஃபரன்ஸில் தான் அசல் என்ன, பிரின்சிபல் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, டிஃபரன்ஸ் என்ன, எல்லாமே கொஸ்டினாக வரும். சரிங்களா? அதனால தான் ஃபார்முலா படிச்சுக்கிற சொல்லுவோம். இந்த மெத்தடுக்கு கண்டிப்பாக ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள்.
D is equal to P into R by 100 whole square. இது என்னது 2 years 2 வருஷத்துக்கான CI and SI கான டிஃபரன்ஸ், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? ஸோ 2 வருஷத்துக்கு தான். 3 வருஷத்துக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அப்ளை பண்ணுவோமா? அசல் என்ன, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு 5000 ரூபாய்க்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஆறுன்றது 4/100 தி ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ 5000 into 4/100 into 4/100. ஓகே, 0 0 கேன்சல். 50 ஒரு தடவை, இங்கே 2 டைம்ஸ், இங்கே 2ஆல் கேன்சல். 2 2 2 4, அப்போ 2 × 4 8 ரூபா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து 8 ரூபா வரும். அதாவது கூட்டு வட்டியில் அந்த 8 ரூபா கூடுதலாக வரும். சரிங்களா? சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு வருஷத்துக்கு 4%, 2 வருஷத்துக்கு 8%. தனி வட்டியில் எப்படி பார்த்துக்கலாம்? ஒரு வருஷத்துக்கு 4%, 2 வருஷத்துக்கு 8%. அப்போ 8% வட்டி இதில் வரணும். 5000 ரூபாவில் 8% எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால் 1% 50 ரூபா. அப்போ 8% 400 ரூபா. 8 40 தானே? இது தனி வட்டி. ஓகே, கூட்டு வட்டியாக இருந்தால் 2-1 மெத்தடில் அப்ளை பண்ணுவீங்க. 5000 ரூபா எத்தனை பர்சன்டேஜ்? 4%. ஸோ இங்கே அப்படி தான் அப்ளை பண்ணணும். தனி வட்டியாக இருந்தால் ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம். ஓகே, 4%ன்றப்ப இங்கே வந்து எவ்வளோ வரணும்? 200 ரூபா வரும். இதில் 4%ன்றப்ப 2 ரூபாய், அதானே? 200 ரூபாவில் 1% 2 ரூபா, அப்போ 8 ரூபா. அப்போ 2 200 ரூபா 400 ரூபா, ஒரு 8 ரூபா 408 ரூபா. ஸோ இதான் கூட்டு வட்டி. ஸோ தனி வட்டியை காட்டிலும் கூட்டு வட்டி 8 ரூபா கூடுதலாக வரும். ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 8 ரூபா. ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் கேட்டால் நீங்கள் ஃபார்முலாலே போய்க்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா வைஸ் என்ன வேணால் கேட்பாங்க. அசல் கேட்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. 2 வருஷத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ வருது? 8 ரூபா வருது. அசல் 5000 ரூபா, 4%. அப்போ பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லை 2 வருஷத்துக்கு வித்தியாசம் 8 ரூபா வருது, 4% இன்ட்ரெஸ்ட்டில், அப்போ இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட் அசல் என்ன அப்படி கேள்வி கேட்கலாம். ஸோ அதனால் ஃபார்முலா வைஸ் போய்க்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 4.18ல் செகண்ட் சப்டிவிஷன். அசல் 8000, 5% இன்ட்ரெஸ்ட், 3 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஸோ 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மொதல் பார்த்தது 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ். இப்போ 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ்னால் இது 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா, அப்படி தானே? 3 இயர்ஸாக இருந்தால் எக்ஸ்ட்ரா இன்னொன்று வரும், 3R by 100. ஸோ இது 3 இயர்ஸ்னால் இது எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு தனி வட்டி என்ன, 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டி என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லியும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த மெத்தட்லையும் போய்க்கலாம். ஓகே, இப்போ அப்ளை பண்ணுவோம். அந்த ஃபார்முலாலே நம்ம அப்ளை பண்ணுவோம். 8000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 5/100 தி ஹோல் ஸ்கொயர் 3 + 5/100. அவ்வளோதாங்க. ஓகே, அடிச்சு கொடுத்தா 1 5 5 25ங்க. 1 5 25. ரைட். அப்போ 8000 இன்ட்டு 1/20 ஹோல் ஸ்கொயர்னால 2 தடவை வரணும். 1/20 1/20. இங்கே பார்த்தீங்கன்னா 20 ஒரு ப்ளஸில் மைனஸில் பின்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? 20 × 3 60 + 1 61/20. ஒரு தடவை தான் வரும், ஏன்னா பவரில் இல்லை. இங்கே 2னால 2 தடவை போட்டிருக்கோம். ஓகே, 0 0 கேன்சல். ரைட்லா? 2 4 4 2 8. இந்த 2 ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா 8 வரும். மொத்தத்தில் கேன்சல் 1 தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 61 ரூபா வித்தியாசம். டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு? 61 rupees. 3 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் 61 ரூபா. கூட்டு வட்டியில் இந்த 61 ரூபா கூடுதலாக கிடைக்கும், தனி வட்டியில் இந்த 61 ரூபா கம்மியாக கிடைக்கும். இவ்வளோதான். ஸோ இது 3 ஆண்டு வித்தியாசம். ஓகே, ஸோ கூட்டு வட்டியில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம், சரிங்களா? 8th ஸ்டாண்டர்ட் 4th சாப்டரில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்னும் எக்ஸசைஸ் வீடியோஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் ஸ்கூல் புக் சம்ஸையாவது, சரிங்களா, காம்பவுண்டர்ஸ் பொறுத்தளவு ஸ்கூல் புக் சம்ஸையாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம சொல்லிக் கொடுத்த ஷார்ட்கட்லேயே பாருங்கள். ஃபார்முலான்றது மைண்டில் இருக்கணும். அது எதுக்காக அப்படின்னா டேரக்ட் கொஸ்டினுக்காக. ஓகே, ஸோ 8th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.